ஹாய் ஆல் குட் மார்னிங். என் ஹஸ்பண்ட் மார்னிங் 5:30க்கு எல்லாம் கிளம்பிடுவாரு. நான் பொறுமையா ஒரு 6:30க்கு எந்திரிச்சு ரிலாக்ஸ்டா காஃபி குடிச்சிட்டு என் பொண்ணு எந்திரிக்கிறதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சு குக் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணி கொடுத்துருவேன். பட் இப்போ கொஞ்சம் மாசமா தான் நான் எந்திரிச்சா பாப்பாவும் கூடவே சேர்ந்து எந்திரிச்சிருவா. அது எப்படின்னே தெரியல. எந்திரிச்சிட்டா அழுதுட்டே இருப்பா. சமைக்கவும் விட மாட்டா. அப்புறம் சரின்னு முன்னாடி நாளே நான் அவருக்கு மட்டும் வெஜிடபிள்ஸ் போட்டு கிரேவி மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். அவரு ஆபீஸ்ல போய் சப்பாத்தி இல்லனா ரைஸ் வாங்கிட்டு கிரேவிய சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவாரு. சோ இப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. சோ மார்னிங் எனக்கும் பாப்பாக்கும் பிரேக்ஃபாஸ்ட் தோசாவும் சட்னியும் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை, மோர் குழம்பு, அப்புறம் சாதம். நைட் மிச்சமாச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சமா சாப்பிட்டுப்பாரு. பொமோகிரானேட் மில்க் ஷேக் பண்ணலான்னு கடையில தட்டுற மாதிரி ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அது சுத்தமா வரல. சோ எப்பயும் போல கையிலேயே பிச்சு போட்டாச்சு. 12க்கு தூங்க வைப்பேன் பாப்பாவ. சரி ஜூஸ் குடிக்க வச்சுட்டு தூங்க வைக்கலான்னு ஜூஸ் குடிக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டேன். எனக்கு மிச்சம் இருந்த மில்க் ஷேக்க குடிச்சிட்டு சோக் பண்ணி வச்சிருந்த நட்ஸை ரிலாக்ஸ்டா உட்காந்து சாப்பிட்டாச்சு.